ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சமீபமாக காசி போயிருந்தேன். அந்த வீடியோ பதிவு தான் உங்களுக்காக இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னால் அதிகமாக வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. ஒரு சில ஃபோட்டோஸ் வச்சு நான் வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். காலையில் காசியில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிட்டோம். நிறைய வழி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கங்கைக்கரை வழியாக இந்த வழியாக தான் போய் காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணோம். காசி விஸ்வாச தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட் பார்த்தோன்னா, மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அங்கே பிணங்கள் வந்துகிட்டே இருக்குங்க, எரிச்சிட்டே இருக்காங்க. பட் கொஞ்சம் கூட வாடங்கிறதே எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸான ஒரு பிளேஸ் அந்த இடம் தான். நான் வந்துட்டு போய் அந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. போய் அப்படியே ஒரு மாதிரி உக்காந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் அங்கேயே இருந்தேன். நான் தான் அப்படி இருக்கேன் அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே அவங்களும் அப்படி தான் வராங்க, அழறாங்க, திடீர்னு ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்படியே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. ரொம்ப ஒரு மாதிரியான அந்த இடத்த விட்டு இன்னமும் என்னால் மீண்டு வரவே முடியல. ஈவினிங் ஆனதுக்கப்புறமா காசியில் கங்கா ஆரத்திக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நமக்கும் இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமாக போய் நாங்களும் அங்கே இடம் பிடிச்சி உக்காந்துட்டோம். இந்த ஈவினிங் ஆக ஆக நல்ல க்ரௌடு வந்ததுக்கப்புறம் அழகாக இருக்குங்க. அந்த காசி வியூ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. எல்லோரும் சொல்கிற மாதிரியே காசியில் பூ மணக்கிறதில்ல, நாய் குலைக்கிறதில்ல, பிணங்கள் வாடை அடிக்கிறதில்ல. ரொம்ப சூப்பரான